சோ யூதா உடைய நிருபத்துல நான் பார்த்துட்டு வரோம். இந்த நிருபம் கொஞ்சம் யூதா எழுதுற விதம், அவர் பயன்படுத்துற வார்த்தைகள், நம்முடைய அழைப்பு சொல்லும் போது நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் இங்க கவனிக்கிறோம். பட் அந்த அழைக்கப்பட்ட அழைப்பை நம்ம அடைவதற்கு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை அடைவதற்காக ஓடிட்டு இருக்கிற நமக்கு நாம எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற சில பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டு வரோம். அந்த வகையில 4ஆம் வசனத்திலிருந்து யூதா பேச ஆரம்பிக்கிறாரு. சில பேர் வருவாங்க, அவங்க பக்தி இல்லாதவங்க, கர்த்தரை மறுதலிக்கிறவங்க, தேவனுடைய கிருபையை புரட்டி போடுறவங்க. இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு, இவர்கள் சொப்பனக்காரர்கள். இவங்க சொப்பனம் தான் காண்பாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த நாட்கள்ல பைபிள் இல்ல, தேவன் தம்முடைய ஆவியினால அவங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவான். அதுதான் அவங்க சபையில என்ன பண்ணணும்? போதிக்கணும். இது ஒரு வரமா தேவன் கொடுத்திருந்தார். ஆனா அந்த வரம் இல்லாத இவர்கள் தங்களுக்கு அந்த வரம் இருக்கிறதாக எண்ணி சொப்பனம் கண்டு சொப்பனத்தை அது ரியல் நினைச்சு இதுதான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அது ஆக்சுவலி அது பைபிள் இருக்காது. பைபிள் அந்த கான்செப்டே இருக்காது. பைபிள்ல ஆதார வசனங்கள் இருக்காது. நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவங்க வைக்கிற அந்த பிரசன்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரசன்டேஷனை கேட்கிறவங்க அடுத்து என்ன பண்ணணும்? செக் பண்ணும் இல்லைங்களா, பைபிள் இருக்கான்னு செக் பண்ணும் இல்லைங்களா. ஆனா பைபிள் பக்கம் போகல அப்படின்னா அவங்க ஏமாந்துருவாங்க. இவங்க ரொம்ப வஞ்சிக்கக்கூடியவங்க, ஏமாத்தக்கூடியவங்க. இவங்க வெளியிருந்து வருவாங்களான்னு என்ன அர்த்தம்னா, அப்ப உள்ள இருந்து இருக்க மாட்டாங்களான்னா அப்படி இல்ல, வெளியிருந்து வருவாங்க. ரொம்ப முக்கியம், உள்ள இருந்து கூட இருப்பாங்க. இந்த உள்ள இருந்து கூட இருப்பாங்க அப்படின்றவங்க நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, யூதா இன்னும் சில விஷயம் அங்க கொடுக்குறாரு. சோ அப்போ இப்படிப்பட்ட வகுப்பாரை பத்தி இந்த வகுப்பார் இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையே என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா யூதா பேசிட்டே வந்துட்டு இருக்காரு இல்லைங்களா. நீ அந்த பாயிண்ட மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. ஒரு வகுப்பா அவங்க சபைக்குள்ள இருப்பாங்க, நமக்குள்ள இருப்பாங்க இல்லைங்களா. அந்த வகுப்பார் யாருன்னு தெரியல. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்களுடைய மோட்டிவ் என்ன, அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய போதனைகளா இருக்கட்டும் எப்படி இருக்குது. ரொம்ப முக்கியம், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க லைஃப் எப்படி இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்த்துட்டு வரோம். யார பத்தி பேசிட்டு இருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. ஆனா இத படிக்கிற நாமோ எதுக்கு படிக்கணும்னா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யாரு நம்மள அப்படி இருக்கிறாங்கன்னு மத்தவங்கள பார்க்க கூடாது. மத்தவங்கள பாக்குறது ரெண்டாவது. மத்தவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்துட்டு நமக்குள்ள இந்த விஷயங்கள் இருக்குதா செக் பண்ணிட்டு, இல்லைன்னா தான் அடுத்து நம்ம மற்றவங்களை பார்க்கணும் இல்லைங்களா. ஏன்னா நம்ம இப்ப மத்தவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எடுத்த உடனே, ஆக்சுவலி நாமளே நமக்குள்ள இதெல்லாம் இருக்கும், நம்ம கவனிக்காம இருப்போம். அப்ப மத்தவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அதுவே இன்னும் ரொம்ப மோசமான நிலைக்கு தான் அங்க போகும். சோ இப்போ நம்ம போன வாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் பார்த்திருந்தோம் இல்லைங்களா.
அந்த விளக்கங்கள் நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க நான் நம்புறேன். ஏன்னா இதெல்லாம் மைண்ட்ல வைக்க முடியாது. அடிக்கடி கேட்டு அதுல நோட்ஸ் எடுத்து அப்பப்போ ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து கேட்கும்போது அடுத்த தொடர்ச்சியா இது தொடர்ச்சி பாடமா இருக்கு. இன்னும் நமக்கு புரியும். ஏன்னா அந்த வகுப்பாரை பத்தி தான் யூதா இன்னமும் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறார். சரி, இப்ப நம்ம படிக்கலாம். வசனம் 11, 12, 13. இவர்களுக்கு ஐயோ! இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து கிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டுப்போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளிலால் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகின்ற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்த கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும். 13 வரை. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த 3 வசனங்கள் யார பத்தி பேசுறாருன்னா, அந்த நம்ம படிச்சோம் 4ஆம் வசனத்துல வருவாங்க உங்களுக்குள்ள இருந்தே வருவாங்க. அப்படியே அர்த்தம் இருக்கு. உங்களுக்குள்ள வருவாங்க, உங்களுக்குள்ள இருந்தே வருவாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, ஏன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு நிறைய உதாரணம்லாம் கொடுக்குறேன் இல்லைங்களா. அப்போ சொல்லிட்டு வரும்போது தான் 11ஆம் வசனத்துல சில விஷயம் பேசுறாரு. இவர்களுக்கு ஐயோ. ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ, பொதுவா ஐயோ என்ற வார்த்தை வந்துட்டாலே நம்ம புரிஞ்சுக்க கூடாது. அது எல்லாமே 2ஆம் மரணம் தான் அர்த்தம் என்று புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா முன்னாடி இத பத்தி பிரதர் ரசல் அப்படிதான் நினைச்சிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இல்ல, அது அப்படி இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட பேசியிருக்கிறாரு, மாயக்காரராகிய வேத பாரகரே உங்களுக்கு ஐயோ அப்படின்னா, அப்போ பரிசெயர் சதுசெயர் வேத பாரகர் எல்லாம் 2ஆம் மரணத்துக்கு போவாங்களா? பிரதர்ஸில் ஆரம்பத்துல அப்படி நினைச்சிட்டு இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் அப்படி இல்லை. அப்ப ஐயோ என்ற வார்த்தைக்கு 2ஆம் மரணம் என்ற மீனிங் எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண முடியாது. ஆனா யூதா பேசுறாரு இல்லைங்களா, இந்த யூதா பேசக்கூடிய இந்த இடத்துக்கு கண்டிப்பா நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது எதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அவர் பேசுற வசனங்கள் அப்படித்தான் இருக்கு. ஆகினால ஒரு வசனம் படிக்கும் போது ஐயோன்னு வருதுன்னா முதல்ல அந்த வசனத்தை தரவா படிக்கும். அது என்ன சொல்ல வருது என்று புரிஞ்சுக்கிட்டு அப்பதான் அந்த ஐயோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவா இருக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஜென்ரலா இந்த ஐயோ இந்த வார்த்தை நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம பேச்சு வழக்குல எல்லாம் ஐயோன்னு சொல்றோம் இல்லைங்களா. ஐயோன்ற வார்த்தை எதுக்கு எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, சில விஷயம் தாங்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். தாங்க முடியலன்னா ஐயோன்னுவோம். அப்புறம் சில ஏதோ லாஸ், ஒரு இழப்பு ஆயிடுச்சு, ஐயோ போச்சே, ஐயோ, அப்ப ஏதோ ஒரு லாஸ் இருக்கு. அப்போ இந்த வகுப்பார்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ அப்படின்னா இவர்களுக்கு பெரிய லாஸ், பெரிய ஒரு இழப்பு. இப்படிப்பட்டவங்களுக்கு இழப்பு இருக்குது, இப்படிப்பட்டவங்களை மாறி நம்ம இருக்கக்கூடாது, இப்படிப்பட்டவங்களை கண்டு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ சொல்றாரு இவர்களுக்கு ஐயோ, ஏனெனில் அப்படின்னு ஒரு 3 பேரை உதாரணம் என்ன பண்றாருங்க அங்க கொடுக்குறாரு இல்லைங்களா. 11ஆம் வசனத்துல ஒரு 3 பேரை பேசி பேச, இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா
இவர் பாத்தீங்கன்னா இவர் சூஸ் பண்ற ஒரு ஒரு உதாரணமும் அங்க அர்த்தம் உடையதா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா? என்ன பார்த்தோம்? சோதோம் குமாரா, ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்கள், அப்புறம் சோதம் குமாரா, அப்புறம் விழுந்து போன தூதர்கள். அவர் இந்த எடுக்கக்கூடிய இந்த 3 உதாரணங்களுமே அர்த்தங்கள் கொண்டதாகவும் கரெக்டா அந்த பொருந்தக்கூடியதாகவும் இருக்கு. அதே போலதான் இங்க ஒரு 3 பேரை உதாரணமா எடுக்கிறாரு. இந்த 3 பேருக்கு ஒரு ஒற்றுமை என்ன தெரியுங்களா? ஒருத்தர் கூட பிறந்த தம்பியவே கொன்னுட்டாராம். 3வது ஆள் கொல்லல, கூட இருந்து கொன்னுட்டார். இன்னொருத்தர் கூட இருந்தே குழி பறிச்சார். குழி பறிக்கிறதுக்கு நினைச்சார். யார் தெரியுங்களா? பிலேயாம். ஆக்சுவலி பிலேயாம் யார் பக்கம் இருக்க வேண்டிய யார் பக்கம் இருக்கிறாருன்னா இஸ்ரேல் பக்கம். இஸ்ரேல் பக்கம் இருக்கக்கூடிய பிலேயாம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்வதற்கு, அதுவும் பேராசைனால், ஒரு அநீதியா வரக்கூடிய ஒரு கூலி, அந்த கூலிக்காக கூட இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்களையே அவங்களுக்கு ஒரு கெடுதி வர மாதிரி காரியம் பண்றதுக்கு அவரு ஆர்வம் உள்ளவரா இருந்தார். அடுத்து இன்னொருத்தர் பாக்குறோம், சொந்த ஜனங்கள் தான், எல்லாம் ஒரே இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்கள் தான். கண்டிப்பா மோசே ஆரோன் தான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு லீடர்ஸ். அவங்களுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல சில பேரு கோராகு, தாத்தான், எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கு. கோராகு எல்லாம் ஒரே ஜனங்கள், எல்லாம் ஒரே இஸ்ரேல் ஜனங்கள் தான். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருந்துகிட்டு இந்த கோராகு என்ன பண்ணார்னா, ஜனங்களை தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக திசை திருப்பினாரு. இந்த 3 உதாரணத்தையும் யூதா கொடுக்கிற நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்த 3 உதாரணமும் என்ன காமிக்குதுன்னா, இவர்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இவங்க நமக்குள்ளவே இருந்து கூலி பறிப்பாங்க, நமக்குள்ள இருந்து கொன்னு போடுவாங்க, நமக்குள்ள இருந்து தேவன் இருந்து தூரம் போக செய்வாங்க. ஆனா கூடவே இருப்பான். கவனிக்கணும், இந்த 3 உதாரணங்களுமே 1 by 1 நம்ம ஸ்டடி பண்ணணும். சகோதர சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி படிக்கலாம்னா காயினை பத்தி படிக்கலாம். காயினை பத்தி மட்டும் படிங்க அந்த வரிகளை. இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து, இல்லைங்களா? இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து, அது என்ன அர்த்தம்? காயினுடைய வழி என்ன சகோதர சகோதரிகளே? அது நாம அங்க பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ காயினுடைய வழி என்ன அப்படின்னா, காயின் பக்கம் நம்ம போனா அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். காயின் தன் சகோதரனை கொலை பண்ணார். ஏன் கொலை பண்ணார்? அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா தன் சகோதரனுடைய கிரியைகள் கரெக்டா இருந்துச்சு. அப்போ இது என்ன விஷயம் நம்ம படிக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கலாம். 1 யோவான் 3:12. ஜெயம் கொள்கிறவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும்
என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிறமான புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். சிஸ்டர், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரதர் 3ஆம் அதிகாரமா பிரதர்? யோவான். சரி, நானே படிக்கிறேன் சிஸ்டர். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். எதனால கொலை பண்ணாரு? அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன்னுடைய கிரியைகள் ரொம்ப ஒஸ்டா இருக்குது, அவர் தெரியுது. நம்ம இப்படிதான் தப்பாதான் பண்றோம் தெரியுது. பட் என் சகோதரனை ஏன் தேவன் அங்கீகரிக்கிறாருன்னா, அவன் கரெக்டா பண்றான், நீதியா பண்றான். 2 பேரும் காணிக்கை கொடுக்கும் போது காணிக்கை கொடுத்தாங்க, தேவனுக்கு என்று செய்யற ஒரு பலிதான். நானும் பலி செலுத்துறேன், அவனும் பலி செலுத்துறான். ஆனா அவன் பலிய தேவன் அங்கீகரிக்கிறான்னா அவன் கரெக்டா பண்றான், நீதியா பண்றான். தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தேவனுக்கு, தேவனுக்கு பிரிச்சமா, தேவனுக்கு பிரியம் உண்டாகும்படி தான்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெஸ்டா இருக்கக்கூடிய பழங்களை தேடி எடுத்து கொடுக்குற. ஏதோ 1-2 தனக்கு எடுத்து வைக்கல, ஏதோ 1-2 தனக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்ல. நீதியா தேவனுக்கென்று பொருத்தனை பண்ணத அப்படியே எடுத்து கொடுக்குறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? தேவனுக்கென்று பொருத்தனை பண்ணத சில விஷயங்கள் அநீதி பண்றாரு. அப்போ இதெல்லாம் காயின் கொலை பண்ணதுக்கு ஒரு காரணம். அப்போ இப்படி போலத்தான் நம்ம மத்தியில இருப்பாங்கோ சகோதரர்கள் தான் அவங்க எல்லாருமே. ஆனா கொலை செய்வாங்க, சகோதரர்கள் கொலை செய்வாங்க. எப்படி கொலை செய்வாங்க இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம போய் லிட்டரலா கொலை செய்வோமானா அப்படி இல்லை. ஒரே கிளீஷா தான். ஆனா ஒரு பிரதர் நல்ல ஊழியம் பண்றாரு, ஒரு பிரதர் நல்ல தேவனுக்கு பிரியமா கரெக்டா உண்மையா இருக்கிறாரு. ஆனா அவரை பத்தி மத்தவங்கிட்ட போய் நான் தப்பா பேசினேன் வச்சுக்கோங்களேன், அவங்கள பத்தி தப்பா நான் சொல்றேன்னா நான் அவரை கொலை செய்வது போல. அந்த அளவுக்கு நான் செய்யறேன்னா அப்ப என் மைண்ட் எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பார். அதை நான் எப்படி நான் பாக்குறேன், அவரை பத்தி தப்பா மத்தவங்க பேசுற அளவுக்கு என் மைண்ட் இருக்குன்னா அப்படின்னா நான் என்ன மாதிரி நிலைமை? இதான் காயினுடைய வழி. கூடவே இருந்து கூட இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக கூடவே இருப்பாங்க, ஆனா இந்த மாதிரி காரியங்கள் பண்ணுவான். அடுத்து 2வது உதாரணம் கொடுக்கிறாரு யூதா. பீலையா கூலிக்காக ஏதோ ஒரு காசு கிடைக்கும், ரிவார்டு கிடைக்கும். ஆனா அந்த கூலிக்காக செய்த வஞ்சகம் என்ன தெரியுங்களா? ஒரு ஏமாற்ற விஷயம். ஆக்சுவலி இந்த பீலையா பத்தி ஒரு தனி சப்ஜெக்டே இருக்கு. அவருடைய மென்டாலிட்டி பாருங்க. இது தப்புன்னு தெரியுது, பட் தெரிஞ்சிருந்தாலும் ஏதாவது ஒரு இந்த என்ன சொல்லலாம், இந்த சொல்லுவாங்க சட்டத்துல ஏதாவது ஓட்டம் இருக்கான்னு பாப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி அவர் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா? அந்த ரிவார்டு கிடைச்சா போதுமே. ஏன்னா நீங்க வேலையாம் பத்தி எல்லாம் படிச்சீங்கன்னா அவரை பத்தி என்னதான் புரிஞ்சுக்கிறோம்னா, நல்லா பலி செலுத்துறாரு, ரொம்ப முக்கியம். ஒரு தீர்க்க தரிசனம் கூட சொல்றாரு பார். தீர்க்க தரிசனம் கூட அது என்ன தீர்க்க தரிசனம்ன்றத படிக்கலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னாகமம் 24:17. அவரை காண்பேன்,
இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன். சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாவின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லோரையும் நிர்மூலமாக்கும். பாருங்க, இது யார பத்தின தரிசனம்? யார பத்தி சொல்றாரு? பிலேயாம், கர்த்தர் இயேசு பத்தி இல்லைங்களா? எவ்வளவு அருமையான தீர்க்க தரிசனம். ஆனா ஒரு பக்கம் அவர் பண்ணக்கூடிய தீர்க்க தரிசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்படி இவர் தேவனுடைய மனுஷனா இருந்து இப்படி ஆயிட்டாரு? நமக்கு யோசிக்க தோணுது இல்லைங்களா? அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம மத்தியில ரொம்ப பிரபலமா இருப்பாங்க. ரொம்ப அருமையா சப்ஜெக்ட் பேசுவாங்க. தேவனுடைய வார்த்தைகளை அழகா எடுத்து வைப்பாங்க. தேவனுடைய என்னங்க தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய சத்தியங்களை அழகா பேசுவாங்க. லைக் பீலையாம் மாதிரியே பேசுவாங்க. ஆனா இவங்களுடைய கேரக்டர் தேவனுடைய பார்வையில சரியில்லை. இவங்களுக்கு அழிவு தான் அங்க போய் கடைசியில கிடைக்குது. எவ்வளவு இது ஒரு டேஞ்சர் இல்லைங்களா? ஒருவேளை இன்னைக்கு தேவனுடைய வேலைகள் செய்யக்கூடிய, தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, தங்களை நல்லா நிதானமா பரிச்சுட்டு அருமையா சப்ஜெக்ட் பண்றோம், நல்லா ஸ்டடி பண்றோம், தேவனுடைய வார்த்தைகள் அழகா பேசுறோன்றதுக்காக சகோதர சகோதரிகளே நினைச்சிருக்க கூடாது. தேவன் பார்க்கிறாரு இருதயம். நம்முடைய மோட்டிவ் என்ன? அவருக்கு ஒரு பேராசை, பீலையா அநீதியான வகையில அந்த கூலிய வாங்குறதுக்கு. அது அநீதத்தின் கூலி. அது சரியில்லாத விஷயம். வெறும் அநீதத்தின் கூலிக்காக இஸ்ரேல் ஜனங்களையே சபிக்கிறதுக்கு தேவன்கிட்ட போய் என்ன பண்றாரு? அது தேவன்கிட்ட போலாங்களேங்க, யோசிக்கணுமா இல்லைங்களா? அவர் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு நிலை இல்லைங்களா? பட் பிரபலமா இருக்கலாம் எல்லார் மத்தியிலையும். ஆனா முடிவு என்ன தெரியுங்களா? கெட்டு போயிருவாங்க, அழிக்கப்படுவாங்க. அடுத்து 3வது உதாரணம் கோரா. கோரா என்ன பண்ணாரு? எதிர்த்து பேசிட்டாரு. என்ன எதிர்த்து பேசிட்டாரு? அவர் பேசுனது என்னன்னு கேட்கலாங்க. அப்படி என்னதான் தப்பா பேசிட்டாருன்னு கேட்கலாம். நல்லா கவனிங்க, படிங்க. கோராகு பேசின அந்த பகுதியை நம்ம படிக்கலாம். எங்கன்னா என்னாகமம் 16ஆம் அதிகாரம். என்னாகமம் 16ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் படி. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். நல்லா கவனிங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது தப்பு இருக்குங்க. ஏன்பா நீங்க ரொம்ப உங்களை உயர்த்துறீங்க? கர்த்தருடைய சபைக்கு மேல உயர்த்தாதீங்க. இவங்களாம் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பரிசுத்தமான ஜனங்கள், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். இவங்களுக்கு மேல ஏன் உங்களை உயர்த்துறீங்க? அப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு கர்த்தருடைய சபைய வச்சுக்கிட்டே மோசேக்கும் ஆரோனை பார்த்து கேக்குறான். நீங்க கொஞ்சம் ரொம்ப ஓவரா போறீங்க மோசே, ஆரோன். இப்ப இவங்க கேட்டது சரியா இருக்கா தப்பா இருக்கா? சரியா தானே இருக்குது. இப்படித்தான் இருக்குமாமா நம்ம கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க பேசுறது எல்லாமே கரெக்ட்ன்ற மாதிரிதான் இருக்கும். கரெக்டா தானே பேசுறாங்க பிரதர்ஸுங்க, அருமையா பேசுறாங்க. எஸ். ஆனா கோராகு பேசின பாயிண்ட் கரெக்டா இருக்குது. பேசின விதம், அந்த சென்டென்ஸ்ல ஓகே. ஆனா யார்கிட்ட பேசிட்டாங்க தான் கேள்வி. மோசே ஆரோன் இல்ல, மோசே ஆரோனை ஏற்படுத்தின தேவனுக்கு எதிராக பேசிட்டாங்க.
தேவனுடைய ஏற்பாடுகள் ஒண்ணு இருக்குங்க. அந்த ஏற்பாடுகள் பிக்சடுங்க, அது மாத்தவே முடியாது. அப்படி நான் என்ன வேற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நம்ம நாட்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம நாட்கள்ல பிக்சடு அது 7 கால சபைக்கும் இதுதான் பிக்சட் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரம் இதுதான் சபையுடைய ஏற்பாடு. இந்த ஏற்பாடுக்கு என்னவோ அது இசைவா தான் போகணுமே ஒழிய, இன்னைக்கு நம்ம மத்தியில பிரபலமா இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பேச்சுகள் எப்படி இருக்கும்னா, இந்த தேவனுடைய ஏற்பாட்டுக்கு எதிரா இருக்கும். ஆனா வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சபையா இருக்கு பாருங்க, சபைக்காக எப்படி பேசுறாங்க பாருங்க. இதெல்லாம் ரொம்ப இது பாருங்க, சில வார்த்தையில பேசுவோம், நீங்க கவனிச்சுக்கங்க தெரியல. ஆனா கவனிக்கணும், இது தேவனுடைய சித்தத்துக்கு எதிரானதா? தேவனுடைய சித்தம் என்ன அழகா பேசிட்டாலும், எவ்வளவு கரெக்டா பேசுற மாதிரி நினைச்சு பேசிட்டாலும், ஏன்னா பேசுற அவங்களுக்கும் நான் கரெக்டா பேசுறேன்னு நினைப்பு, கேட்க ஜனங்களுக்கும் கரெக்டா தானே பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ஆனா இது என்னவா இருந்துட்டாலும் இது தேவனுடைய சித்தத்துக்கு எதிரான காரியம், இது பெரிய பாவம். சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் யோசிக்க வேண்டிய பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிரபலமான ஒரு சொல்ற எலெக்ஷன் எல்லாம் பண்ணக்கூடாது, தேவையில்லை அப்படின்ற, அது எலெக்ஷன் பண்ணா என்னங்க எல்லா சபையில பிரிவினை வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் வேண்டாம் பிரதர், பாருங்க எத்தனை இடங்கள்ல வந்துட்டு இருக்கு பாருங்க. அதே போல நிறைய வருது. அப்ப இது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கா இல்லைங்களா கேட்கறதுக்கு? ஆமா, கரெக்டா தானே இருக்குது. பட் இது தேவனுடைய சித்தத்துக்கு எதிரானது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம், நிறைய சொல்லலாம். இது மேலோட்டமான பார்வை. அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த 3 பேருமே ஒரு காமன் விஷயம் என்னன்னா, எல்லாம் ஜனங்களுக்குள்ள இருந்து சொந்த சகோதரன் இல்லைங்களா, தேவனுடைய சொந்த ஜனங்கள், அப்புறம் என் சொந்த இஸ்ரேல் ஜனங்கள், உடன் ஊழியர். அப்போ அகெயின்ஸ்டா பேசுறது, ஆனா ரொம்ப ஞானமா பண்ற மாதிரி. ஆனா இவங்க விஷயங்கள் சபையில எப்படி இருப்பாங்கன்னா, பிரபலமா இருப்பாங்க, நல்லா அருமையா சப்ஜெக்ட் பேசுவாங்க இல்லைங்களா, அருமையா தேவனுடைய வார்த்தைகளை பேசுவாங்க, ரொம்ப பிரபலமா இருப்பாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழாதவர்கள். ஆக்சுவலி சகோதர சகோதரி, இது நம்ம எல்லாருக்குமே ஒரு டெஸ்டிங் தான். ஏன்னா இப்ப நம்ம பாடத்துல நம்ம இந்த பாடம் கேட்கிற நாமோ, படிக்கிற நாமோ, இது யாருக்கு பத்தி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யாருக்கு அப்ளை பண்ணலாம்னு நீங்க யோசிக்காது. அது இப்ப யோசிக்க வேணாம். மத்தவங்களுக்கு அப்ளை பண்றது ரெண்டாவது. முதல்ல நான் அப்படி இருக்கிறேன்னா முதல்ல செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம எடுத்தோடனே மத்தவங்களுக்கு அப்ளை பண்ணும். ஆமா, அன்னைக்கு இந்த பத்தி இப்படிதான் பேசினாரு, அப்ப இவரா இருக்குமோ இல்லைங்களா? அப்படி வேணாம். ஃபர்ஸ்ட் நாம நம்மளே பார்க்கலாம், சுய பரிசோதனை, அதுக்கப்புறம் அடுத்து பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம், நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இந்த லெவலுக்கு அவங்க போறாங்கன்னா கண்டிப்பா சாத்தானுடைய தாக்குதல்ல மாட்டிறாங்க. ஏன்னா பாருங்க, காயினா இருக்கட்டும், இந்த கோராகா இருக்கட்டும், ஏதோ சாத்தானுடைய அந்த விஷயங்கள் அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னா, சாத்தானுடைய தந்திரங்கள் பத்தி நம்ம பாக்குறோம் பைபிள். தந்திரத்துல போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, சாத்தான் யார் மேல ரொம்ப அதிக கவனமா இருப்பான்னு தெரியுங்களா? யார் ஒருத்தர் தேவன்ட்ட அதிகமா நெருங்குறாங்களோ அவங்க கிட்ட சாத்தான் அதிகமா நெருங்குவான். யார் யாரெல்லாம் தேவன் கிட்ட குறைவா நெருங்குறாங்களோ சாத்தானும் அவங்க கிட்ட குறைவா தான் இருக்கும். அப்படின்னா ரொம்ப பெரிய லெவலுக்குலாம் ட்ரபிள் கொடுக்கறது இல்லை சாத்தான். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தேவன் கிட்ட நெருங்குறது இல்லை இல்லைங்களா? ஆனா யார் தேவன்கிட்ட நெருங்குறாங்களோ, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க விஷயத்துல கொஞ்சம் உஷாராயிருவான். ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அப்போ ரொம்ப விழிப்புள்ளவங்களா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு.
அப்ப இவங்களை பத்தி இந்த 3 உதாரணம் அவர் கொடுக்கிறாரு இல்லைங்களா? கொடுத்த முடிச்ச பின்னாடி 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? யூதா 12. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். போதும் போதும் இவர்கள் போதும். பாருங்க, இவர்கள் எவர்கள்? நம்ம ஒரு வகுப்பாரை பத்தி பார்த்துட்டு வரோம். கூடயே இருக்கிறாங்க, நல்லா சப்ஜெக்ட் பேசுறாங்க, பிரபலமா இருக்கிறாங்க. ஆனா அந்த 4ஆம் வசனத்துல வர மாதிரி பயபக்தி இல்ல, கிறிஸ்துவ மறுதளிக்கிறாங்க, கிருபையை புரட்டி போடுறாங்க, சொப்பனக்காரர், மகத்துவங்களை தூசிக்கிறாங்க இல்லைங்க. இதெல்லாம் நம்ம விளக்கம் பார்த்துருக்கிறோம். அந்த விளக்கம்லாம் நீங்க ஞாபகம் வச்சு. அப்ப இவங்களை பத்தி சொல்லிட்டு இவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. சோ நம்ம கூட இருக்கிறவங்க அப்போ எக்லீஷியலா இருப்பாங்க. ஒன் டே மீட்டிங் வச்சா வருவாங்க இல்லைங்களா? ஏன்னா இவங்க சொந்த வழியில தான் இருப்பாங்க எப்பவுமே. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அன்பின் விருந்துகள்ல இருப்பாங்க. ஆனா அன்பின் விருந்துகள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? கரைகள் போல இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த கரை என்ற வார்த்தை என்ன அர்த்தம்? இந்த கரைனா நீங்க இந்த சட்டையில பாத்தீங்கன்னா கரைப்படுது இல்லைங்களா? அந்த கரையானா அதுவும் ஒரு மொழிபெயர்ப்புகள் இருக்குது. ஆனா நம்முடைய பிரதர்ஸ் எப்படி ஆராய்ச்சி பண்றாங்கன்னா, நம்முடைய கிரீக் வார்த்தை செக் பண்ணி பார்க்கும்போது இது எந்த மாதிரி கரை அப்படின்னா, ஆக்சுவலி இது கரை சொல்றதை விட ரீஃப் என்று ஆங்கிலத்துல சொல்லுவான். அப்படின்னா இந்த சில நேரங்கள்ல நீங்க இந்த ஆத்து பக்கம் எல்லாம் போனீங்கன்னா, ஆத்துனா புரியுதுங்களா? ரிவர், ரிவரோ இல்ல ஏதோ கடல் இல்லையா? மேல இருந்து பார்த்து தண்ணி நிறைய இருக்கும். அப்புறம் நம்ம நினைப்போம், ஓ தண்ணி நல்லா இருக்குப்பா, நம்ம இங்க இருந்து குதிக்கலாம் அப்ப சொல்லும்போது, அப்போ சில பேர் வருவாங்க, ஓ இங்க குதிக்காத, ஏன் தண்ணிதான் இருக்கே, தண்ணி இங்க இருந்து பார்க்க இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நீ கீழே போய் பாரு, ஏன்னா கீழே நிறைய பாறைகள் இருக்குது, பாறை இல்லாத இடத்துல குதி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த பாறை அது தண்ணி கீழே மறைஞ்சிருக்கும். தூரத்துல பார்த்தா தெரியாது, தூரத்துல பார்த்தா தெரியாது, பக்கத்துல காலை வச்சு பார்க்கும்போது தெரியும், ஓ இங்க கல் இருக்குப்பா. நீங்க தூரத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நேரா போய் தப்புன்னு குதிச்சீங்கன்னா நல்லா அடி விழும். அது மாதிரி நமக்குள்ளேயே இருப்பாங்கோ, நமக்குள்ளேயே இருப்பாங்கோ கரை மாதிரி. அது கரைன்னு தமிழ்ல போட்டிருக்கிறாங்க, பட் இந்த மாதிரி கல்லு மாதிரி ரொம்ப டேஞ்சர் இவங்களாம், ரொம்ப டேஞ்சர். ஆனா நம்ம கூட தான் சாப்பிடுவாங்க, அன்பின் விருந்துகள்ல பங்கெடுப்பாங்க, கொஞ்சம் கூட பயம் இருக்காதுங்க. ஆக்சுவலி அது என்ன பயம் அப்படின்னா, ஆஹ் இது ஒரு வகையான என்னங்க, இது நம்ம இப்பெல்லாம் பண்ற தப்பு, ஒரு பயம் இருக்கணும் இல்லைங்களா? ஆனா அந்த ஒரு உணர்வு இல்லாம தான் இருப்போம். துணிஞ்சு அந்த காரியங்களை தொடர்ந்து செய்வாங்க. உங்கள் அன்பின் விருந்துகள்ல அவங்க பயமின்றி இருப்பாங்க, கல் கல்லு மாதிரி இருப்பாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க டேஞ்சர், நமக்கு ரொம்ப ஜாக்கிரதை. அடுத்து இவங்க என்ன பண்றாங்களாமா, ஆக்சுவலி இவங்க பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸா இருப்பாங்க, சப்ஜெக்ட் எல்லாம் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனா இவங்களுடைய போக்கஸ் எல்லாமே தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். தங்களை தாங்களே மேய்த்து கொள்றதுன்னா என்ன? ஆக்சுவலி ஒரு மேய்ப்பன் மந்தைய மேய்க்கிறாருன்னா அது வேற. மந்தைய மேய்க்கிறதுனா என்ன? பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது இல்லைங்களா? இதான் மேய்க்கிறது. இவங்க அந்த விஷயத்துல தங்களை தாங்களே மேய்த்து கொள்றாங்கோ. அப்படின்னா யாச்சும் வருவாங்க, வந்தா சாப்பிடுவாங்க, பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு தேவன் வெளிப்படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் இது எல்லாமே அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் தேவனுடைய ஜனங்கள் எப்பவுமே ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டடி பண்றது தப்பு இல்லை, நல்லா பண்ணலாம். பட் ஸ்டடி பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் நான் பைபிள் வச்சு படிச்சேன், எனக்கு சில விஷயம் மைண்டுக்கு வந்துச்சு, நான் ஸ்டடி பண்றேன் அப்படின்னு ஓன் ஸ்டடி பண்ற விஷயத்துல தான் ரொம்ப டேஞ்சர். தயவுசெய்து ஓன் ஸ்டடி பண்ண உட்காந்துட்டீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர். அது ஓன் ஸ்டடி பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, பண்ணலாம், முயற்சி எடுக்கலாம். ஆனா தேவன் யாருக்கு அது புரிய வைக்கிறாரோ அதுதான் நடக்கும், நம்ம எல்லாருக்கும் நடக்க. அதனால தேவன் நமக்கு வேண்டிய விளக்க உரைகளும் இல்லைங்களா, வேண்டிய எல்லா விதமான உதவிகளும் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை நீங்க ஓன் ஸ்டடி பண்ண உட்காந்துட்டீங்கன்னா பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா ஆல்ரெடி கேட்டுட்ட அடிப்படையான உபதேசங்களுக்கு இசைவாக இருக்கும். அடிப்படையான உபதேசங்கள் மீட்கும் பொருள் இல்லைங்களா, தேவனுடைய ராஜ்யம் மற்றும் இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கு. நீதிமானாக்கப்படுதல், அந்த 10 வெள்ளிக்காசு சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஃபண்டமெண்டல் டாக்டரின்ஸ். 10 வெள்ளிக்காசு அந்த ஞாபகம் இருக்குங்களா? அந்த 10 வெள்ளிக்காசு என்ன, அந்த 10 சப்ஜெக்ட் டாபிக்ஸ் டக்கு ஞாபகத்துக்கு வருதுங்களா? சோ அது நீங்க கண்டிப்பா ஸ்டடி பண்ணி அதுல தெளிவா இருந்தா தான் ஓன் ஸ்டடின்ற விஷயம் முயற்சிக்கே போகலாம். அந்த 10 டாக்டரின்ல தெளிவு இல்லைன்னா அந்த பக்கமே போகக்கூடாது, அது பெரிய ஆபத்து. சகோதர சகோதரிகளே, அதனால இவர்கள் விஷயத்துல தங்களை தாங்களே மேய்த்து கொள்றாங்க அப்படின்னா இவங்க யாருடைய அட்வைஸும் தேவையில்லை இல்லைங்களா. இவங்க எந்த ஒரு சகோதரருடைய எழுத்துக்களை படிக்க மாட்டாங்க. அதே போல சம்டைம் பைபிள் வசனம் சொன்னாலும் கூட இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி கொண்ட ஜனங்களா இருப்போம். அதுக்கப்புறம் படிச்சோம், இவர்கள் இப்படி இருப்பாங்க இல்லைங்களா, அன்பின் விருந்துகளில் கரைகளை போல உட்கார்ந்துட்டு தங்களை தாங்களே மேய்த்து கொண்டிருப்பார்கள் இப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன ஆரம்பிக்கிறார்னா, யூதா இயற்கையான, இவ்வளவு நேரம் பைபிள் உதாரணம் காமிச்சாரு, அப்புறம் சில விஷயம் காமிச்சுட்டு இப்ப இயற்கையில் இருக்கக்கூடிய சில உதாரணங்களை கொண்டு இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கோ அப்படின்னு பேசுற. இப்ப படிக்கலாம் 12ஆம் வசனத்துல அந்த பிற்பகுதியை படிங்க. இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும். பாருங்க, இப்போ இந்த காற்று இல்லைங்களா, நமக்கு சாரி என்னங்களாமா மேகம். பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட்ல நிறைய பிச்சு பிச்சு பேசலாம். எப்படி பேசலாம்னா, மேகம் ஆனா தண்ணி இல்லை. ஆக்சுவலி மேகங்கள் வரும்போது அது எந்த மாதிரி டைம்னா பாருங்க, ரொம்ப இந்த சம்மர் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, கோடை காலத்துல எல்லாம் இந்த வெப்பச்சலனம் அப்படின்றதுனால திடீர்னு மேகங்கள் உருவாகி மழை அங்க வரும். நம்மளே பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் சொல்லுவோம், ஓ என்ன ரொம்ப வெயில் பயங்கரமா அடிக்குது, ஒருவேளை இன்னைக்கு சாயங்காலம் மழை பெய்யும் போல சொல்றோம் இல்லைங்களா, கணிக்கிறோம். கரெக்டா மழை பெய்யும். அதுக்கு பேர் என்னன்னா வெப்பச்சலனம் சொல்லுவாங்க. அப்ப என்ன நடக்குது, அங்க மேகங்கள் உருவாகி திடீர்னு தண்ணீர் படலங்கள் உருவாகி அங்க மழைய வருஷிக்கு. அப்போ அந்த மாதிரி மேகம் வருதாம், நம்மளும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம், கண்டிப்பா இந்த மேகத்துல இருந்து நமக்கு என்ன வரப்போகுது, சாயங்காலம் மழை வரப்போகுதுன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எதிர்பார்த்தா கடைசி வரைக்கும் மழைய வரல. ஆனா மேகம்லாம் நல்லா வந்துருச்சு, மேகம்லாம் உருவாயிருச்சு, ஆனா ஒண்ணுமே வரல, ஒரு பிளெஸிங் வரல, தண்ணி வரல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அம்மா காத்து அடிக்கும் போது டக்குன்னு எல்லா மேகமும் அப்படி காணாம போயிடும். அந்த மாதிரி இருக்கிறாங்களாமா இவன். என்னது அது, பொதுவா பைபிள்ல மேகம் பல அர்த்தங்கள் இருக்கு இல்லைங்களா. மேகம்னா என்ன, உபத்திரவம், அப்புறம் சில ஆசீர்வாதங்கள். அப்போ நம்ம மத்தியில இருக்கக்கூடிய இவர்கள் ஆசீர்வாதம் தரக்கூடிய வகையில பிரபலமா இருப்பாங்கோ.
ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் இவங்க மேல. இவங்க தேவன் அருமையா பயன்படுத்துறாரு போல. ஆனா உண்மையிலேயே இவங்க கிட்ட இருந்து எந்த ஆசீர்வாதமும் வராது. எதிர்பார்ப்பு வச்சிருக்கலாம். ஓ, இந்த மேகம் கண்டிப்பா தண்ணீர் வரும். ஆனா இல்ல, இது தண்ணீரற்ற மேகம். காத்து அடிக்கும் போது, காத்து என்ன குறிக்குது பைபிள்ல? காத்து, காற்று குறிக்குது பலவிதமான போதனைகள், பலவிதமான போதனைகள். அந்த போதனைகளால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இழுப்புண்டு ஒரு ஒரு ஸ்டெடி இல்லாம, ஏன்னா எவ்வளோ போதனைகள் வந்தாலும் சத்தியத்துல ஸ்டெடியா இருந்துட்டோம்னா எவ்வளோ காத்தடிச்சாலும் நாம அசைய மாட்டோம் இல்லைங்களா? அது எவ்வளோ, அது நல்ல காத்தா இருக்கட்டும், பொய்யான காத்தா இருக்கும், கெட்ட காத்தா இருக்கும், நல்ல உபதேசங்களா இருக்கட்டும், பொய்யான உபதேசமா இருக்கட்டும், அடிப்படை சத்தியத்துல தெளிவாயிட்டோம்னா நம்மளை அசைக்க முடியாது இல்லைங்களா? ஆனா இவங்க அப்படி இல்லை, அப்படியே மாறுவான். அதான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு, ஏன் கூட நீங்க தானே இந்த பாயிண்ட் சொன்னீங்க, இப்ப எதுக்கு மாத்தி பேசுறீங்க? அதையத்தான் நானும் சொல்றேன். நான் தான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சு இது இல்ல, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சத்தியத்தையே அவரு இல்லைன்னு நம்ம சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அடிப்படையான உபதேசங்கள் ஒண்ணு இருக்குங்க, அதுவே இல்லைன்னு போகக்கூடியவங்க தான் இவங்களை பத்தி பார்க்கணும். அடிப்படையான உபதேசங்களுக்கும் சில ஆராய்ச்சிக்குரிய பாடங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது, சில ஆராய்ச்சிக்குரிய கருத்துக்கள் இருக்குது, அது வேற. பட் இது அடிப்படையான உபதேசங்கள், அது ரொம்ப முக்கியம், அது மாத்தவே முடியாது. அதுவே என்ன பண்றாங்கன்னா இல்லைன்றாங்க, ஆவியானவர் இருக்குன்றாங்க, ஆவியானவர் இல்லைங்களா அப்படின்றாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையா இருக்கட்டும், ராஜ்யமா இருக்கட்டும். அப்போ சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஜாக்கிரதையா, இவங்கள தண்ணீரற்ற மேகம், காத்தடிச்சுன்னா ஸ்டெடியா நிக்க மாட்டாங்க. இவங்கள நம்பிட்டு இருக்க கூடாது, நம்ப முடியாது. அடுத்து 2வது உதாரணம் சொல்றாரு, நல்லா கவனிங்க. 2வது உதாரணம், இவங்கெல்லாம் மரங்கள்லாம் என்ன பாருங்க. மரம்ன்றது என்ன, ஒரு நல்ல மெச்சூரிட்டியான ஒரு நிலை, ஒரு வளர்ந்த நிலை. அப்படின்னா இவங்கெல்லாம் வளர்ந்த சகோதரா இருப்பாங்க நம்ம மத்தியில. ட்ரூத்துக்கு புதுசா வந்தவங்களா இல்ல, இவங்கெல்லாம் ட்ரூத்ல ரொம்ப வளர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பிரதர்ஸுங்க இல்லைங்களா? ட்ரூத்துக்கு ரொம்ப வருஷமா இருக்கும். அப்படின்னா ஒரு வளர்ந்த நிலையில இருக்கிறவங்ககிட்ட என்னதான் எதிர்பார்க்கலாம்? சபையார் கண்டிப்பா நம்மளா ட்ரூத்துக்கு புதுசா வந்திருக்கிறோம், இப்பதான் சத்தியம் கேட்டிருக்கிறோம், வளர்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இவங்கெல்லாம் வளர்ந்தவங்கப்பா அப்படின்னா இவங்ககிட்ட நிறைய கனிகள் இருக்கும், நிறைய கனி கொடுப்பாங்க அப்படின்னா இருக்கும் இல்லைங்களா? ஆனா இவங்க பாத்தீங்கன்னா மரங்கள், ஆனா கனியற்ற மரங்கள், கனி இல்ல. அதுக்கப்புறம் சில மரங்கள், ஆக்சுவலி அந்த வார்த்தை தமிழ் பைபிள் இங்க வரல, தமிழ் டிரான்ஸ்லேஷன் இங்க சரியா வரல. நீங்க திருவிவிலியம் படிச்சீங்கன்னா பாருங்க, திருவிவிலியத்துல கூட பாத்தீங்கன்னா கனிதரும் காலத்தில் கனிதராமல் ஒரு வார்த்தை வரலைங்க. ஆக்சுவலி அது இங்கிலீஷ்ல வருது. இங்கிலீஷ் என்ன வருதுன்னா, ஒரு பக்கம் கனியற்ற மரம், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா கனி இருக்குது, ஆனா எப்படி இருக்குன்னா உலர்ந்து போய் காணப்படுது, உலர்ந்து போன கனிகள் கொண்ட மரம். பாருங்க, இன்னொரு பக்கம் கனியே இல்லை, இன்னொரு பக்கம் கனி கொடுக்குது, ஆனா கொடுத்த கனி சாப்பிடக்கூடிய நிலையில். அப்படின்னா அந்த கனி எப்பயோ உருவான கனி, ட்ரூத்துக்கு வந்த புதுசுல காமிச்ச கனி, ஆனா இப்ப வளர்ந்த நிலையில காமிக்க வேண்டிய நேரத்துல காமிக்காம ட்ரையா போச்சு இல்லைங்களா? நம்ம கூட அப்படித்தான், ட்ரூத்ல இருந்த வைராக்கியம்,
ட்ரூத்துக்கு வரும்போது இருந்த வைராக்கியம், ட்ரூத்துக்கு வரும்போது இருந்த அன்பு, சகோதர சிநேகம், இல்லைங்களா? ட்ரூத்துக்கு வந்து பல வருஷமாய் இருக்கும்போது எப்படி இருக்கணும் நம்ம, இல்லைங்களா? ட்ரூத்துக்கு வந்ததை விட இவ்வளவு வருஷமாச்சு ட்ரூத்துக்கு வந்து இப்ப எவ்வளவு இருக்கணும்? அன்பு, வைராக்கியம், சகோதர சிநேகம் எவ்வளவு இருக்கணும்? ஆனா இப்ப பார்த்தா ட்ரையா இருக்குது, உலர்ந்து போய் காணப்படுது. சகோதரிகளே, இதெல்லாம் ரொம்ப படிப்பனை இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம ட்ரூத்துக்கு புதுசா வந்திருக்கலாம், பட் இன்னைக்கு காமிக்கிற பக்தி, வைராக்கியம், அன்பு, சகோதர அன்பு கடைசி வரைக்கும் இருக்கணும். இப்ப காமிக்கிற இந்த விஷயம் நாளைக்கு ட்ரை ஆயிடக்கூடாது. அப்போ இது ஒரு விஷயம். அடுத்து படிக்கிறோம், இந்த மரங்கள் பத்தி படிக்கும் போது 2 தரம் செத்து போச்சு. ஆக்சுவலி மரம் இயற்கையில 2 டைம்ஸ் ஆகுமானா தெரியலது நமக்கு. மேபி இருக்கலாம், ஒரு சில மரங்கள் இருக்கலாம். பட் இது எதனால செத்து போச்சு அப்படின்னா, வேரற்று போச்சு. வேரே இல்ல, வேற புடுங்கப்பட்டுச்சு. வேர் புடுங்கப்படாத மரம் வெட்டப்படுதுன்னா கூட முளைச்சுக்கும். ஆனா இது வேரே புடுங்கியாச்சு. வேர் புடுங்கின மரத்துக்கிட்ட ஒண்ணு எதிர்பார்க்க முடியாது, இல்லைங்களா? இது என்ன காமிக்குது? ஏன் 2 தரம் செத்து போனேன்? இது ஆவிக்குரிய வகையில புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில முதல் முறை சாவு எப்ப நடக்குது? உலகத்துக்கு மறிக்கும் போது. எப்போ நம்மளைய அர்ப்பணம் செய்யறோமோ, எப்போ தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறோமோ, அப்போ உலகத்துக்கு மறிச்சாச்சு. அது முதல் மரணம். இப்ப 2வது முறை எப்ப சாகுறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் மறிச்சோம்னா அது வேற விஷயம். ஆனா கிறிஸ்துவுக்குள் மறிக்காம, கீழ்ப்படிதல் இல்லாமல் மறிக்கிறது, பாவத்தோட மறிக்கிறது, துணிஞ்சு மறிக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, யார் ஒருத்தர் தன் வாழ்க்கையில புது சிருஷ்டி செத்து போகுமா? புது சிருஷ்டி செத்து போகுமானா போகும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்போ நம்ம பாவங்களை துணிஞ்சு பண்ணிட்டு இருக்கிறோமோ. துணிஞ்சு பண்றது அப்படி சொல்லக்கூடாது, இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில பாவங்கள் பண்றோம், சம்டைம் துணிஞ்சு பண்றோம். பட் இது என்ன கண்டிஷன்னா, லைஃப் லாங். ஏன்னா துணிஞ்சு பண்ணிட்டாலும் பயம் வந்துருது இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஐயோ பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிருக்க கூடாது, ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? அது கூட இருக்காது. எந்த லெவல் எட்டிடுவாங்கன்னா, ஒரு துளி பயம் இருக்காது, உணர்வு இருக்காது. வெல்லிங்கா துணிஞ்சு பண்ணிட்டே இருப்பான், கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பான். அந்த ஸ்டேஜ் வந்துட்டாலே என்ன அர்த்தம்னா, புது சிருஷ்டி செத்து போச்சு என்று அர்த்தம். இவங்க தான் 2 டைம் செத்து போனவங்க. இவங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏன்? வேறையே புடுங்கியாச்சு. இப்போ வேர் வந்து பூமியில புடிச்சிருந்தா கூட சரி புதுப்பிக்கலாம். ஆனா வேறைய புடுங்கியாச்சு. அப்ப வேர் இல்லைன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது, இல்லைங்களா? புதுப்பிக்க முடியாது. அப்போ இதுதான் அங்க சொல்றாரு. அடுத்து 13ஆம் வசனத்துக்கு வரலாம். அடுத்து சில உதாரணம் சொல்றாரு. 13ஆம் வசனம். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடலலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 13ஆம் வசனத்துல என்ன உதாரணம் கொடுக்கிறாருன்னா, இந்த கடல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? கடல் என்ன பண்ணும்னா, அது ரொம்ப கொந்தளிக்கிற கடல், அலை பயங்கரமா அடிக்கும். அது நினைச்சுக்குது நம்ம பயங்கரமா பண்றோம். ஆனா அது என்னதான் பண்ணுது தெரியுங்களா? அப்படி பண்ணாலும் கடலில் உருவாகக்கூடிய அசுத்தங்கள் அதையெல்லாம் வெளியே தள்ளும். பொதுவா எல்லாம் பீச்சுக்கு போவாங்க. பீச்சுக்கு போனா அழகா இருக்கும்னு நினைப்போம். ஆனா உண்மையிலே பீச் பக்கம் பாத்தீங்கன்னா அது போனா நம்ம அழுக்குதான் ஆகும். ஏன்னா அலைகள் என்ன பண்ணுது? கரையில எதை ஒதுக்குது? அழுக்குகளை ஒதுக்குது. ஆனா அதுக்கு தெரியுது இல்ல, நம்ம அதுக்கு இது. ஏன்னா பாருங்க, இப்ப நம்மளாம் ஒரு தப்பு பண்றோம்னா
வெளியே தெரியாம இருக்க பார்ப்போம். ஏன் தெரியுங்களா? ஏன்னா நமக்கு அது மானம் பிரச்சனை. ஐயோ நம்ம மானம் போயிருமேன்ற ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு கவலை இருக்கும், பயம் இருக்கும் இல்லைங்களா? ஆனா மானம் பத்தி எல்லாம் கவலை இல்லை. எல்லாம் மானமே அது அது அவமானம் இல்லைங்களா? அது அவமானமா இருக்குது. அது தெரிஞ்சோ வெளியே தள்ளுது இல்லைங்களா? இது இது ஒரு அவமானம். ஆனா இது அவமானமா இருந்தாலும் வெளியே தள்ளுது. அப்படி இருப்பாங்களாமா இவங்க இல்லைங்களா? இவங்க செய்யக்கூடிய தவறுகளை வெளிப்படையா செய்வாங்க. பட் இவங்க யோசிக்கிறதுல இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நமக்கு மானம் போகும், இது பெரிய அவமானம். தங்கள் தவறுகள் மற்றவங்களுக்கு வெளிப்படும் போது அது அவமானம் இல்லைங்களா? ஆனா தைரியமா வெளியே தள்ளுவாங்களாம், வெளியே காமிப்பாங்களாம். என்ன மாதிரி ஒரு நிலை இல்லைங்களா? இதெல்லாம் ரொம்ப ஒரு உச்சகட்டத்தின் நிலை. துணிஞ்சு பண்ணுவாங்க தேவனுடைய வார்த்தைகள் பேசுற விஷயத்துல. அடுத்து என்ன சொல்றாரு? வழி தவறி திரியும் விண்மீன்கள். ஆக்சுவலி நம்ம தேவனுடைய திட்டத்துல படிக்கிறோம் எல்லா நட்சத்திரங்களும் இல்லைங்களா, அது தேவன் எப்படி வச்சிருக்கிறாரோ அதன்படி தான் போயிட்டு. நமக்கு தெரியும் ஒரு ஒரு நட்சத்திரம் இருக்குது, யோபுல படிக்கிறோம் இல்லைங்களா? ஒரு நட்சத்திரம் அது பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. ஆனா அதையும் தேவன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நடத்துறாரு. ஆனா இது மார்க்கம் தப்பி திரிகிற நட்சத்திரம்னா எதை பத்தி பேசுறாருன்னா, இது கண்டிப்பா நட்சத்திரங்கள் எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி, தேவன் ஏற்படுத்தியிருக்க கொள்கையின்படித்தான் இயங்கிட்டு இருக்கு. அப்படின்னா மார்க்கம் தப்பி திரிகிற விண்மீன்கள்லாம் என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது அது எதை குறிக்கும்னா, இவங்க பாக்குறதுக்கு நல்ல பளிச்சுன்னு இருப்பாங்க, ஆனா சீக்கிரத்துல ஒண்ணுமில்லாம போவான். எப்படி நம்ம இது சொல்றோம் இல்லைங்களா, இந்த விண்கற்கள்லாம் சொல்றோம் இல்லைங்களா, விண்கற்கள். அது சம்டைம் நீங்க பூமியுடைய சுற்றுப்பட்ட வட்ட பாதையில வரும்போது பிரகாசமா எரியும். ஆனா பிரகாசமா எரிஞ்சாலும் சீக்கிரத்துல என்ன ஆயிரும் தெரியுங்களா, ஒண்ணுமில்லாம போய். அது போலதான் ரொம்ப பயங்கரமா பிரகாசிக்கிற லெவலுக்கு இருப்பாங்க. ஆனா சீக்கிரத்திலேயே அந்த பிரகாசம் அவர்களை விட்டு போயிரும். அந்த பிரகாசம் இருக்காது. ஒரு காலத்துல நல்ல பிரகாசமா இருப்பாங்க, திடீர்னு பிரகாசமா ஆவாங்க. ஆனா அதுக்கப்புறம் பிரகாசமற்று போயிடுவாங்க. அதனாலதான் கார் இருளே அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த நட்சத்திர கூட்டங்கள்ல ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்குங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பேரு பிளாக் ஹோல். பிளாக் ஹோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருப்பு துளை. ஆக்சுவலி அது என்ன தெரியுங்க, அது ஒரு நட்சத்திர கூட்டம். அது ஏன் பிளாக் ஹோலுடைய அப்படி சொல்றாங்கன்னா, எல்லா நட்சத்திரங்களும் எல்லா நட்சத்திர கூட்டங்களும் வெளிச்சத்தை உமிழுது. ஆனா இந்த நட்சத்திர கூட்டம் மாத்திரம் வெளிச்சத்தை உள்வாங்குது. வெளிச்சத்தை உள்வாங்குதுதான். எந்த நட்சத்திரம் அது பக்கத்துல போச்சுன்னா அந்த நட்சத்திரத்தை அப்படி இழுத்துக்குமா. இதோடைய சுபாவமே அப்படித்தானா. அதனாலதான் அங்க எப்போதுமே இருள் தான் காணப்படும், வெளிச்சத்தை உமிழாது. அதை வெளிச்சத்தை இழுத்துக்கும். அந்த மாதிரிதான் இந்த பிளாக் ஹோல். அப்போ இவங்களுக்கு எப்பொழுதும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இதை படிக்க படிக்க பயம்தான் வருது. ஒரு ஜெனரலா பேசுறாரு, ஆனா இது நாம அப்படி இருப்போமா அப்படின்றது நினைக்கும் போது கொஞ்சம் பயம் இருக்கு. அதனால பட் இதெல்லாம் பயப்படும் போது அப்போ என்ன பிரதர், எப்படி பிரதர் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது, இதெல்லாம் கேள்வி வருமா இல்லைங்களா? கண்டிப்பா. பட் யூதா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாரு. ஏன்னா இன்னும் யூதா நிருபம் முடியல, கடைசி வரைக்கும் நம்ம போக வேண்டி இருக்குது. சோ நாமளும் இந்த 13ஆம் வசனம் வரைக்கும் முடிக்கலாம் இன்னைக்குரிய பாடத்தை. தொடர்ந்து பேசுறாரு யூதா, அடுத்த வாரம் பார்க்கலாம் தேவன் சித்தமா இருந்துச்சுன்னா. தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் யூதாவின் புத்தகத்திலிருந்து 11, 12, 13 வரையிலான வசனங்களை இந்த நாளிலே நாங்கள் சகோதரர்களாக இந்த பாடத்தினை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த 3 வசனங்களும்
இருந்து ஒரு சிறு வசனங்களாக 3 வசனங்கள் இருந்தாலும் இருந்து பல படிப்பினைகளையும் பாடங்களையும் எச்சரிப்பின் பாடமாக இந்த பாடத்தை சகோதரர் நமக்கு தொகுத்து வழங்கியிருந்தார். ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த பாடத்திலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த பாடம் நமக்கு அமைந்திருந்தது. தேவன் தாமே இவ்விதமாக சகோதரரை கொண்டு இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க அவரை இந்த இடத்திலே ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து நிலைநிறுத்தியதற்காக இதாவாகிய தேவனுக்கு நான் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அத்தோடு இந்த பாடத்தை தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரருக்கும் என்னுடைய நன்றியையும் இணைப்பில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகள் மூலமாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்றேன். அத்தோடு இந்த பாடத்துக்கான வசனத்தை வாசித்து சுயி சிஸ்டருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக இன்றைய நாளுக்கான இரவின் கீதத்தினை சகோதரர் ஜெராட் முன்வந்து வாசிக்கும்படியாக தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளுக்கான இரவின் கீதம் வாசிக்க கேட்போம். டிசம்பர் 6. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 23 தொடக்கம் 24 உள்ள வசனங்கள். கிறிஸ்தவ மத அடிப்படை கொள்கைகளை இந்த வரிகளில் அஸ்திபாரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது உலகின் நடப்பதற்கு நேர்மாறாய் இருக்கிறது. சபையில் மிக அதிகமாய் ஊழியம் செய்கிறவர்களே சபையில் பெரியவர்களாக இருக்கிறார்கள். நமக்காக நமது ஜீவனையே கொடுத்த சபையின் தலையாகிய நமது ஆண்டவரே சபையின் மகா பெரிய ஊழியக்காரர். அவரது பார்வையில் பெரியவர்களாக இருக்க விரும்பினால் நாமும் அவரது அடிச்சுவடை பின்பற்றி பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் கபடட்ட இருதயத்தோடே ஊழியம் செய்ய வேண்டும். நமது கர்த்தரின் பலியை நாம் கண்டோம். அது நம்மை விலைக்கிரயமாக வாங்குவதற்கு கொடுத்த பலி. அந்த செய்கை வெறும் பேச்சே அல்ல. அதே போல நாமும் சகோதரர்களை வெறும் வார்த்தையினால் சிநேகிக்காமல் முழுமனதோடு மனப்பூர்வமாக சிநேகிக்க வேண்டும். கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற